உங்கள் லைஃப்பில் நடந்த கெட்ட விஷயங்கள் அவமானங்கள்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ரமேஷ் என்பவர் தன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு கெட்ட விஷயத்தை நினச்சி தினமும் ஃபீல் பண்ணுறாரு. தன்னோட மனசில் இருக்கிறத யார்கிட்டயாவது சொல்லணும்னு ஒரு வயதானவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த வயதானவர் ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து அவர் கையில் கொடுத்து, இதை நான் சொல்கிற வரைக்கும் நீ கீழேயே வைக்கக்கூடாது, உன் கையிலேயே அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிற்கணும்னு சொல்கிறாரு. இப்போ ஒன்றுமே புரியாத ரமேஷ் அவர் சொல்கிறத அப்படியே செய்கிறாரு. இப்போ நேரங்கள் கடக்க ஆரம்பிக்குது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆக ஆரம்பிக்குது. ரமேஷோட கைகள் ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குது. 20 நிமிஷத்துல வலி தாங்க முடியாம கிளாஸ கீழே போட்டுட்டு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, இதுக்கு மேல அந்த கிளாஸ புடிச்சனா என் கைகள் உடஞ்சு போயிடும்னு சொல்ல, இப்போ அந்த வயதானவர் சொன்னது என்ன தெரியுமா? அந்த கிளாஸோட வெயிட் என்னமோ ரொம்ப கம்மி தான், ஆனா நீ அதை ரொம்ப நேரம் கையில புடிச்சுக்கிட்டு இருந்ததுனால உனக்கு வலி ஏற்பட்டது. அதே மாதிரிதான் உன் லைஃப்ல நடந்த எல்லா கெட்ட விஷயங்களும் வருத்தங்களையும் எடுத்துக்கலாம். அதை எவ்வளவு நாள் உன் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கியோ அவ்வளவு நாள் உனக்கு வலி மட்டும்தான் இருக்கும். சோ வலிக்கிறத தூக்கி போட்டுட்டுன்னு சொல்றாரு.